டாக்டர் அஜித்குமார் அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி டெல்லியில இருக்க குடியரசுத் தலைவர் மாளிகையில பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த விருதை வாங்குறதுக்காக ஆக்டர் அஜித் அவர்கள் தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு டெல்லிக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா அஜித்குமார் அவர்கள் முதல் முறையா இந்தியா டுடே சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. பத்மபூஷன் விருது பெற்றதையும் தன்னோட குடும்பத்தோட சப்போர்ட் உள்ளிட்ட பல விஷயங்களை ஓபனப்பா பேசியிருந்தாரு. இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு சென்னைக்கு நேற்று ஈவினிங் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அப்படி சென்னை ஏர்போர்ட்ல ரிட்டர்ன் ஆகும்போது மீடியா பீப்புள் ஃபேன்ஸ் பலருமே அஜித்குமார் அவர்களை சூழ ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் நேற்று நடந்த கூட்ட நெரிசல்ல அஜித்குமார் அவர்கள் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஃபேன்ஸ் பலருமே அவர் மேல விழுகிற மாதிரி போயிருந்தாங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான அஜித் அந்த இடத்த விட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி வந்திருந்தாரு. ஸோ கூட்ட நெரிசல்ல அவருக்கு கை காலில் சின்னதா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கார் ரேசிங் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னும் அதனால அவருக்கு இப்போ பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது நார்மலான செக்அப் தான், மற்றபடி அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பட் நேற்று சென்னை ஏர்போர்ட்ல பேசின ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் என்ன செய்யிருந்தாருன்னா, சீக்கிரமா நான் மீடியா பீப்புளை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லிட்டு போனாரு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்க அஜித்குமார் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா பிரஸ் பீப்புளை மீட் பண்ணி பேசுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.